ஈஸ்வரி, 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 உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டியம்மா. டாக்டர் என்னன்னு பாருங்க. இப்ப எப்படிமா இருக்கு? டாக்டர் தலை கிறுக்கிறேன்னு வருது. எந்திரிச்சா கீழே விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு. தைரியமா இருக்குமா, ஒன்னும் ஆகாது. அப்படியே மெதுவா எழுந்துருங்க. எழுந்துருங்க. மெதுவாம்மா, மெதுவா. ஐயோ ஐயோ சாஞ்சி உட்காருமா. ஐயோ ஐயோ முடியலையே, தலை கிறுக்கிறேன்னு வருது. ஏன் டாக்டர், ஈஸ்வரி சிங்க மாதிரி கம்பீரமா இருப்பா, இப்ப வெயில புடிங்கி போட்ட கீரை திண்டு மாதிரி சுருண்டு போய் கிடக்காள. ஒன்னும் பயப்படும்படியா ஒண்ணு இல்லையே. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ரெஸ்டே இல்லாம கண்டினியூஸா வேலை செஞ்சதுனால டென்ஷன் அதிகமாகி பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ரெண்டு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்ப நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? தாராளமா கூட்டு போங்க, அத சொல்லத்தான் இப்ப வந்தேன். கூட்டிட்டு போயிடலாங்க. ஐயோ என்னால எந்திரிச்சு நடக்க முடியாதுப்பா, நான் இங்கே தூங்கிக்கிறேனே டாக்டர். ஏன் ஈஸ்வரி? மாமா எந்திரிச்சு நடக்க முடியலையே மாமா, மறுபடியும் ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இல்ல இருக்கு. சரி ஈஸ்வரி, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு துணையா நான் இருக்கேன். மத்தவங்க எல்லாம் புறப்படுங்க. நீங்க கிளம்புங்க. அந்த பிள்ளை கவிதாவை என் கூட விட்டுட்டு போங்க. அக்கா என்னமாமா, என்ன பண்றது? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கங்க. நன்றி டாக்டர். ஈஸ்வரி, கவிதாவும் முரளி வேணா போட்டுமே, நான் உன் கூட தான் துணையா இருக்கும்ல. ஆமா. எதுக்கு கொரட்டை விட்டு சாகடிக்கவா? நம்மளால முடியாதுப்பா. சரி, நான் தான் கொரட்டை விடுதேன், அப்பாவும் அம்மாவும் உன் கூட இருக்கலாம்ல. அதுகளா எனக்கு முன்னாடியே தூங்கிருங்க, அப்புறம் எனக்கு யாரு காவலுக்கு இருக்கு? நான் தான் பாத்துக்கிறேன் ரெண்டுத்தையும். மதனி, நான் வேணா உங்க கூட இருக்கேன், மத்தவங்க எல்லாம் போகட்டும். இல்லம்மா, வீட்டுல விசேஷம் வச்சுக்கிட்டு நீங்க தங்குனா என்னமா அர்த்தம்? ஈஸ்வரியை இவ பாத்துப்பாமா, நீயும் முரளி முதல்ல கிளம்புங்க. போங்க போங்க. அம்மா இல்ல மாமா, எனக்கு மதனி தான் முக்கியம். அவங்களுக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேனே. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி ஈஸ்வரி, அப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோம். நாங்க கிளம்புறோமா. உடம்ப பாத்துக்கமா. சரி கவி, நான் கிளம்புறேன். அக்கா பாத்துக்க. வரமா. போயிட்டு வாங்க. மாமா, வேணா நானும் கூட இருக்கட்டுமா? அதெல்லாம் இருக்கப்படாது, போ. ஏன் மாமா? சொன்னதை கேட்கணும், முதல்ல நீ இருக்கப்படாது, போ. ஐயோ, இதனை பாதுகாக்கதே பெரிய வேலையா இருக்கும் போலுக்கு. கவிதா, மதனி, என்ன இந்த ஆஸ்பத்திரியில என்ன ஸ்டூல் கூட வரல? அங்க நாங்க ஏதாவது இருக்கும், இழுத்து போட்டு உட்காரு. இருக்கு மதனி. சொல்லுங்க. உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இதுல என்ன இருக்கு? எனக்கு வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. என்னத்த சொல்ல, சின்ன சிறுசுங்க நீங்க ரெண்டு பேரும். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். சாந்தி முகூர்த்தத்துக்கு எம்பிட்டு தடப்படலா ஏற்பாடு பண்ணி, இப்படி உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு உன்னை இங்கவும் அவனை அங்கேயும் உட்கார வச்சு பிரிச்சு விட்டனே. அப்படிலாம் நினைக்காதீங்க மதனி. சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டா போச்சு. முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும். ரெண்டு பேரும் ரொம்ப ஏமாந்து போயிருப்பீங்கல்ல.
அப்படியெல்லாம் இல்ல, அவர் புரிஞ்சுக்குவாரு மதனி. என்னத்த புரிஞ்சுக்குவானோ. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாத்து. ஏய் கவிதா, உன் நினைப்பு எப்படி? நான் உன்னோட எல்லாம் நிறுத்திக்க மாட்டேன், நிறைய பெத்துக்குவேன். அண்ணன் தங்கச்சின்னு வளர்ந்தா தானே அவங்களுக்குள்ள பாசம் அதிகமா இருக்கும். ஐயா அம்மா, ஐயோ மதனி, என்னாச்சு? என்னாச்சு மதனி? இங்க பாருங்க. மதனி, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். சரி. பயப்படாதீங்க. கேட்டியா பிடிச்சுக்க என்ன படுக்க வைத்தா. பயப்படாதீங்க. ஐயோ, நான் இங்கதான் இருக்கேன். கண்ணு போடுறது பயமா இருக்கு. அம்மா. பாருங்க, பாத்து. மெதுவா. படுங்க. வேறுதா? கூட தான் இருக்கேன். எப்படி இருக்க? என்ன பார்க்கணும் போல இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஊருக்கு வந்ததும் முதல் வேலையா என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? டியூட்டில ஜாயின் பண்ணுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. உன் கழுத்துல தாலி கட்டி உன் புருஷனா டியூட்டி பார்க்க போறேன். ஏய், என்ன வெக்கம்? நிமிர்ந்து என்ன பாரு. பாருடா, சொல்றேன்ல மாதவி, ப்ளீஸ். ஹாய் பிரகாஷ். என்ன மனோகர், காதலிக்கு ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு நினைச்சா கனவுலயே கொடுத்தனும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் ஷாப்பிங் எப்போ முடிச்சிட்டேன். அதுக்குள்ளேவா? ம். பொறுமையா நாளைக்கு பண்ணிருக்கலாமே. ஏ, ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஷாப்பிங் பண்றதுக்கு பறந்துருப்பீங்க போல இருக்கு. ஆமா, நான் வெட்னஸ்டே மார்னிங் ஃபிளைட்லயே போறதா டிசைட் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உங்க ஆளை பார்க்கணும்னு அவசரமா? எஸ். ஆமா, நீங்க வரீங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போ வரைக்கும் சொல்லல. லாஸ்ட் மினிட்ல சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருக்கேன். ஆமா, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? அப்படி ஸ்பெஷலா ஒரு ரீசனும் இல்லை. லேட்டா சொன்னா ஒரு த்ரில் இருக்கும். இப்பதான் சொல்றீங்களான்னு அவ செல்லமா கோச்சுக்குவா. அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதான் சர்ப்ரைஸா சொல்லணும்னு முடிவு பண்ணேன். இங்க பாருங்க மனோகர், இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. உங்களுக்கு நிச்சயம் தானே பண்ணிருக்காங்க, கல்யாணம் ஆகல. அதனால மனச மாத்திக்கிட்டு பணக்கார பொண்ணா பாருங்க. நீங்க வேற லஞ்சம் வாங்க மாட்டேன், ஹானஸ்ட் ஆபீசரா தான் இருப்பேன்னு சொல்றீங்க. ஆமா, நான் மாற மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் மாற மாட்டேன். இப்படி சொன்னவங்க நிறைய பேர் மாறி இருக்காங்க மனோகர். நீங்க மட்டும் விதிவிலக்கா என்ன? பார்க்கலாம். ஏய், ஃபேஷியல் பண்ணதும் கண்ணு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுல.
இனி மாசம் ஒரு தடவை இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணணும். ஆமாமா, நான் கூட என் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, த்ரிஷா பண்ணிருக்காங்களே அந்த மாதிரியா? அது மட்டும் இல்ல, இனிமே என்னோட ஸ்டைலு, என்னோட பேச்சு, என்னோட Dress எல்லாமே த்ரிஷா மாதிரி தான். அது மட்டும் இல்ல, த்ரிஷா ஒரு படத்துல எங்க டாட்டூ டிசைன் ஒட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போறேன். அது சரி, எல்லாமே த்ரிஷா மாதிரி ஃபாலோ பண்ற. உன்னோட டயட் விஷயத்தையும் த்ரிஷா மாதிரி ஃபாலோ பண்ணினா கரெக்டா இருக்கும். எப்ப நம்ம மாமா வீட்டுக்கு போனோமோ அப்ப இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ வெயிட் போட்டேன். இல்லப்பா, த்ரிஷா டயட்ல இருப்பாங்க, என்னால அது முடியாதுப்பா. வீட்ல இருக்கிற ஃபுட்ஸை பார்த்துட்டு எப்படி டயட்டை ஃபாலோ பண்றது? அது சரி. எங்க போனா இந்த டிரைவர்? எங்கேயாவது திருடு தம் அடிக்க போயிருப்பான். நோ 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 நோ, ஏசி கார்ல தம் அடிச்சுட்டு வந்து ஓட்டுனா எனக்கு மூச்சு முட்டுப்பா. ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட சொல்லி இந்த டிரைவரை மாத்தணும். மகி, வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. ஜோடியா போனதான் அங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏய், நீ மதியம் அம்மா கூட ஜோடியா போயிட்டு வா. ஏய், அவர் தான் என்ன கூப்பிட்டாரு. ஆனா ஜோடியா போகணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாதான். அதுவும் கேர்ள்ஸ் வந்து சிங்கிளாவே வரலாமா. அதனால நீயும் என் கூட வாடி ப்ளீஸ் டி. ஐயோ வேணாமா, உங்க ரொமான்ஸ்க்கு நான் ஏன் குறுக்க நிக்கணும்? நீ அவரும் போயிட்டு வாங்க. ஓடி. தம்பி கொஞ்சம் நிறுத்து. ஏம்மா என்னாச்சு? இல்லப்பா, நான் இங்கே இறங்கிறேன். மயிலாப்பூர் போகணும்னு சொன்னீங்க. இல்லப்பா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. அதான் இந்த மதி அங்கிள் so handsome, so like him. கீதா, அங்க பாரு. சின்ன பொம்பளையே இங்க வரா. வரட்டும் வரட்டும், இனி நம்ம பக்கமே திரும்பி பார்க்காத அளவுக்கு பண்றேன். கீதா, மகி, எப்படிமா இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நொந்து நூலா இருக்கும். வந்து கஞ்சி ஊத்தி எங்களை காப்பாத்துறீங்களா? ஆளு பார்த்தாலே தெரியல எப்படி இருக்கோன்னு. நாங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கோம். எப்படிமா இருக்கீங்கன்னு கிண்டல் பேச்ச பேசுறீங்க? வயசானாலும் இந்த நக்கல் புத்தி உங்களை விட்டு போகலையே. ஏய், என்ன பேசுற? உங்க வீட்டுல ஏதோ கொலை நடந்துச்சு, போலீஸ் பிடிச்சிட்டு போனதா சொன்னாங்க. ஆமா, கொலை நடந்துச்சு. எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஊரே காரி துப்புச்சுன்னு போஸ்டர் அடிச்சு சிட்டி பூரா ஓட்டுறீங்களா? என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாதவி உங்களை மயிலாப்பூர்ல தனி வீடு பார்த்து தங்க வச்சிருக்கிறதா சொன்னா, அதான் உங்களை விசாரிச்சு வீடு தேடி வந்து பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தா நீங்க இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. மாதவியா? யாரு? அப்படி யாரும் எங்களுக்கு வீடு பிடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பேலஸ் மாதிரி பெரிய பங்களா இருக்கு. நாங்க ஏன் அந்த மாதவி கிட்ட போய் வீடு வேணும்னு கேட்க போறோம்? யோ, எங்கே போன? டீ சாப்பிட போனாங்கம்மா. எவ்வளவு நேரம் ரோட்ல நிக்கிறது? அறிவில்லை உனக்கு? கண்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. வண்டி எடு. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. வா போலாம். யாரு? அப்படி
அப்படி யாரும் எங்களுக்கு வீடு பிடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரோடு இப்படியே போகுது, பார்த்து போ. அண்ணன் வந்தது முதல் வேலையா அவரு கையில கால்ல விழுந்தாவது அருணா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, மதிமாமாவையே ரொம்ப பிடிச்சிருக்கு.